கடவுளே, வழியே இல்லாத இடத்துல வந்து மாட்டினுங்கிறனே. இவங்க தான் இந்த இடத்தோட ஓனர்ஸு. நைட்டு செம்மையாக பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். செம்மையாக பாட்டு பாடினார் இவர். கொஞ்ச நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு போய் தூங்கிட்டேன். Hello, come. Hello, what is your name? You don't want to tell your name, huh? காலையில் ஒரு 8-9 மணிக்கெல்லாமே இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பித்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்காங் லேக் தான் போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். டிஸ்கேத்லேருந்து பேங்காங் லேக்கு கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர் நம்ம போகணும். பட் ஒரு நாளில் அதை ரீச் பண்ண முடியுமானாக்கா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ப்ராப்பர் ரோடே கிடையாது.
டிஸ்கேத்லேருந்து துத்துக் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரோடே கிடைக்காது. ஏன்னா இந்த இடம் ஃப்ளட்டுனால டேமேஜ் ஆகிட்டு ரொம்ப ஆஃப் ரோடு, அங்கங்கே வந்து குண்டும் குழியமாக ரொம்ப டேமேஜான ரோடாக தான் இருக்கும். கல்லாக இருக்குது, ரோடே சரியில்லை, எல்லாமே ஆஃப் ரோடாக இருக்குது. எப்படி தான் இதில் ஓட்ட போகிறனோ தெரில, ஃபுல் லக்கேஜோட. Stuck? ரொம்ப கல்லாக இருக்குது, தூக்கி தூக்கி போடுதேன்னு சொல்லிட்டு எழுந்து நின்று ஓட்டலாம், சேட்லிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டே வந்தேன். கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்டில் ரொம்ப அப்படியே ஓரமாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இல்லாமல் அந்த மண்ணில் வந்து மாட்டிக்கினேன். These roads are very, very tough. Oh shit. Look at this. Oh, ஒரு பொட்டி கடை கூட இல்லையாப்பா இந்த ஊர்ல.
அகம்னு ஒரு இடத்துல டீ குடிக்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணேன். அப்போ தான் இந்த யூடியூபர் தருண் அண்ட் பருளை வந்து மீட் பண்ணேன். இவங்க வந்து உத்தரப்பிரதேசில் ஸ்டார்ட் பண்ணி மணாலி சைடு வந்து இப்போ பேங்காங் லேக் போயிட்டுருக்காங்க. இவங்கக்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் கேதர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் மணாலி சைடு போகிறதுனால அங்கே எப்படி ஸ்னோஃபால் ஆகுதா, இப்போ ரோடு எல்லாமே க்ளோஸ் ஆகுமா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இவங்க மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்களோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான vlog பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டராக வந்து இந்த மாதிரி ரோட்டில் தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். வேற லெவல். ஆக்சுவலாக நம்ம போக வேண்டியது மேலே, அந்த சைடு தான் ரோடு இருக்குது. பட் ஆனால் ஃபுல்லாக ரோடு வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 1 இயரில் மேபி இதை வந்து ரெடி பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஷுவராக தெரியல. பட் இப்போதைக்கு இந்த ரோட்டில் தான் இந்த லக்கேஜோட இந்த பக்கம் போய் ஆகணும். இன்னும் 120 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஷுவராக தெரியல. ஒரு சில இடம்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, மனுஷன் நடமாட்டமே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு அபண்டன் பிளேஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கும் இருக்காது, நமக்கு பேசுகிறதுக்கு டைரக்ஷன் கேட்குறதுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல தனியாக ட்ராவல் பண்ணுறதுன்றது நிஜமாலே ஒரு பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப வந்து தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துலலாம் தனியாக ட்ராவல் பண்ணவே முடியும். இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து வாட்டர் ஃபால் போயிட்டு இந்த ரோடே வந்து டேமேஜ் பண்ணியிருக்குன்னு. இதே ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து இன்னும் வாட்டர் ஃபாலோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து பைக்கில் வாட்டர் கிராஸ் பண்ணுறதுன்றது உங்களுக்கு நிஜமாலே வந்து ரிஸ்க்கான ஒரு விஷயம். கடவுளே, வழியே இல்லாத இடத்துல வந்து மாட்டினுங்கிறனே. ஆஃப் ரோடுக்கும் மேலே broken roads ஆர் நோ ரோட்ஸ் அப்படி வேணால் சொல்லலாம். நீ போகிறது தான் ரோடு, நீ கொடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணிதான்ற மாதிரி நீ போகிறது தான் ரோடு. ஆஃப் ரோடு கூட கிடையாது, இது ரோடே கிடையாது. நீ எங்கே வேணால் போகலாம். இதே மாதிரி தான் இருக்கும், கல் மண் பாறை. ஈவினிங் ஒரு 4-5 மணி ஆகும்போது தான் வந்து டார்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு பயம் இன்னும் அதிகமாகும். நைட்டு எங்கே தூங்க போகிறோம், நைட்டு எங்கே சாப்பிட போகிறோன்ற கேள்வி எல்லாமே உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் ஆஹா நமக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடச்சிச்சின்னு சந்தோஷப்பட்டேன். அந்த இடம் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, யாருமே அந்த இடத்துல இல்லை.
நைட்டு ஒரு 7 மணிக்கு வந்து துர்புக்குன்னு ஒரு இடத்த வந்து ரீச் ஆனேன். இங்கே தான் வந்து நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ஃபுட்டு அக்கமடேஷன்லாம் கிடச்சிது. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பேங்காங் லேக்கு ரீச் பண்ணனா இல்லையான்றதை பார்க்கலாம். பாய், குட் நைட்.